ஆர்ஆர்பி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் ஆர்ஆர்பி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். லோகோ பைலட் காலி இடங்களுக்கான CBT 2 தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தமிழக தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். லோகோ பைலட் காலி இடங்களுக்கான CBT 2 தேர்வு கடைசி நேரத்தில் ரத்தானதால் தெலுங்கானா சென்ற தமிழக தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, கடைசி நேரத்தில் ஆர்ஆர்பி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக ரத்து செய்திருக்காங்க? ராதா, ஆர்ஆர்பி தேர்வு என்பது திடீரென ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பு தேர்வு மையங்கள் முன்பாக இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில் ஒட்டியிருக்கப்பட்டிருப்பதால் தமிழக தேர்வர்கள் கடுமையான அவதிக்கும் அதிர்ச்சிக்கும் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வே தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் லோகோ பைலட் காலி இடங்களுக்கான கணினி முறை தேர்வுக்கு 6000க்கும் மேலானவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இந்த தேர்வு இன்றைக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக மாணவர்கள் பலருக்கும் தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத் போன்ற பல்வேறு பகுதிகளில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு கடுமையான நிதி சுமையையும் கடுமையான அலைச்சலையும் ஏற்படுத்துவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்றைக்கு தேர்வுக்கு தெலுங்கானா, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தமிழக மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சென்றிருந்த நிலையில் ரயில்வே தேர்வு வாரியம் இந்த தேர்வை திடீரென போஸ்ட்பேன் செய்திருக்கிறது, அதாவது ரத்து செய்திருக்கிறது. குறிப்பாக இதற்கான காரணங்களாக அவர்கள் சொல்லி இருப்பது, ஒரு டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டிருப்பதால் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் விரைவில் மறு தேர்வுக்கான அறிவிப்பு என்பது ஆர்ஆர்பியால் வெளியிடப்படும் என்கிற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தெலுங்கானா சென்றிருந்த பல தமிழக மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பல பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களுக்கு சென்று காத்திருந்த நிலையில் திடீரென இந்த தேர்வு ரத்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பதால் தாங்கள் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ராதா, தற்போது அந்த தேர்வு மையங்கள் முன்பாக பலர் வாக்குவாதத்திலும் பிரச்சனையிலும் ஈடுபடக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். ராதா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. தற்போது நம்முடைய இணைப்பில் தமிழக தேர்வு எழுத சென்ற கருப்பசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் கருப்பசாமி. வணக்கம் மேடம். நீங்க அங்க தேர்வு எழுத சென்றிருக்கிறீர்கள். கடைசி நேரத்துல ரத்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க இல்லையா? டெக்னிக்கல் இஷ்யூனால எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. அந்த டேட் வந்துட்டு எப்போ அப்படிங்கறத நம்ம லேட்டரா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆர்ஆர்பி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் நீங்க அங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், இது ஆல்ரெடி முதலே நாங்கள் 1500 கிலோமீட்டர் இங்கிட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். உங்கள் நியூஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. ஹலோ மேடம். ஹலோ கருப்பசாமி, இணைப்புல தான் இருக்கிறீங்க. என்னென்ன இஷ்யூஸ்லாம் அங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? கடைசி நேரத்துல ரத்து பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் அங்க இருக்கு? கடைசி நேரத்தில் ரத்து பண்ண எல்லாத்துக்கும் மன உளைச்சலா இருக்கு மேடம். இவ்வளவு தூரம் காசு செலவு பண்ணி ஒவ்வொருத்தவங்க 5000 10,000 செலவு பண்ணி அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் ஆனது மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்க தமிழக மாணவர்லாம். அவங்க ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் நாளைக்கு தான் போட்டிருக்காங்க. நீ ஒரு நாள் இங்கே எப்படி இருக்கிறது என்ன அந்த அது சம்பந்தம் கடுமையான மன உளைச்சல்ல இருக்காங்க தமிழக மாணவர்கள் அனைவரும். ஓகே, இப்போ அடுத்த தேர்வு தேதி எப்ப அறிவிப்பாங்க அப்படின்னு தெரியல இல்லையா? நீங்க இப்போ திரும்ப தமிழகம் வர்றதா இல்ல அங்கே ஸ்டே பண்ணி அந்த தேர்வு எழுதுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்கல்ல? அவங்க நிர்வாகம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இல்ல, அவங்க அபிஷியலா டேட் சொல்லுவோம், இப்போதைக்கு கிடையாது, ஒரு நாள் 2 நாள் வைக்கிற மாதிரி அவங்க சொல்லலாம் மேடம். அடுத்து ரீசெட்டில் போட்டு தான் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே ரிட்டர்ன் வரதா முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ஆமா மேடம். இப்போ அடுத்த எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். மறுபடியும் இதே நிதி சுமைய கடுமையான அலைச்சலை நீங்க சந்திச்சு மறுபடியும் போகணும் இல்லையா? ஆமா மேடம். அதை தமிழக அரசு தான் கவனத்தில் கொண்டு அடுத்து போடக்கூடிய சென்றாவது தமிழ்நாட்டுக்குள்ள போடுறதுக்கான இதை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க? அதான் மேடம், அடுத்த தடவை சென்டர் போடும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறதுக்கான இதை வந்து தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் கேட்டது. இந்த நிதிச்சுமை அலைச்சல் தவிர வேற மன ரீதியா என்னென்ன
சிக்கல்கள்லாம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து? அது எல்லா பிரச்சனையும் இருக்கு மேடம். சாப்பாட்டுல இருந்து அனைத்துமே பிரச்சனை தான் மேடம். இது வந்து தங்குற கூட இடம் சரியா இல்லை, மொழி பிரச்சனை இருக்கு, நம்ம கரெக்டாக கேட்ட அட்ரஸ் கேட்டு கூட வர முடியல, அந்த நிலைமையில இருக்காங்க மாணவர்கள்லாம். நன்றி கருப்பசாமி, இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.